தொடர்ந்து அறிவு களஞ்சியம் நடைபெறும். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன். அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். நபிமார்கள் மற்றும் ரசூல்மார்களில் மிகவும் கண்ணியமானவர், அகிலத்துக்கே அருட்கொடையாக அனுப்பப்பட்டவர், எமது உயிரிலும் மேலான உத்தமர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவரது குடும்பத்தினர்கள் தோழர்கள் அனைவர்கள் மீதிலும் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். உலகில் சிறந்தது கல்வி, நம் வாழ்வினை செதுக்கிடும் கல்வி, அறியாமை இருளை அகற்றிடும் கல்வி, அறிவு தன்னை திறந்திடும் கல்வி, பரந்த உலகில் உயர்ந்தது கல்வி, அதில் சிறந்தது மார்க்க கல்வியே. அதை அடைய தேடும் மாணவ செல்வங்களுக்கு மார்க்க அறிவினை வழங்கிடும் அறிவு களஞ்சியம். உடனடியாக அல் குர்ஆன் மதரசா மாணவர்களுக்கு இடையிலான அறிவு களஞ்சிய போட்டி நிகழ்வும் உடனடியாக மஸ்ஜிதுல் முனவரா ஜும்மா பள்ளி வாயிலில் நடைபெறுகின்றது. அல் குர்ஆன் மதரசா ஏற்பாட்டாளர்கள் சகோதரர் எம்எஸ்என் மன்சார், சகோதரர் எஸ்ஏ பிடி, சகோதரர் எம்டபிள்யூபி மசாத், சகோதரர் ஜே மாரூல், அல்ஹாஜ் டபிள்யூஎல்எம் அரூர், சகோதரர் ஜே மஹமூத், சகோதரர் என்எம் நிஸ்பத்தி, சகோதரர் என்பி சாதிக், அகில இலங்கை சமாதான வீரவான் அல்ஹாஜ் எம்எஸ்ஐ முஹம்மது நிசார் கேபி. செவிக்கு நெருங்காக வருகின்ற வினாவுக்கு தெருநொடியில் விளையாட்டு நமது அணிகளுக்கு பலம் சேர்த்து வெற்றிக்க வந்திருக்கும் போட்டியாளர்களை நாம் இப்போது அறிவிப்பு செய்து வைக்கின்றோம். எனது இடது புறத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் சம்சியா அணியினர். இவர்களோடு போட்டியிடுவதற்காக எனது வலது புறத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் கமரியா அணியினர். இன்றைய போட்டியின் முதலாவது போட்டியாளர் அணி தலைவர் ARF முஸ்பிகா. உங்களுக்கான வினா: நான் அறிவெனும் நகரமாகும், அதன் தலைவாயில் இன்னார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அவர் யார்? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்பது சரியான விடை. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். சம்சியா அணியினர் 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது. அடுத்து நாம் அழைக்கும் போட்டியாளர் கமரியா அணி தலைவர் MSS மரியம். ஆம், உங்களுக்கான வினா: ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கிலாஃபத் ஆட்சியின் தலைநகரம் எது? மஸ்கஸ். தவறான விடை. அதே அணியை சேர்ந்த வேறு யாராவது விளையாடலாம்? கூபா. கூபா என்பது சரியான விடை. கமரியா அணியினர் 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது. அடுத்து நாம் அழைக்கும் போட்டியாளர் HF அயாசா. உங்களுக்கான வினா: நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலில் எத்தனை ஆயத்துக்கள் இறக்கப்பட்டன? 10 ஆயத்துக்கள். தவறான விடை. அதே அணியை சேர்ந்த வேறு யாராவது விளையாடலாம்? 5 ஆயத்துக்கள். 5 ஆயத்துக்கள் என்பதே சரியான விடை. சம்சியா அணியினர் 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது. அடுத்து நாம் அழைக்கும் போட்டியாளர் AMM முஸ்ரிஃபா. கற்பவனாக இரு, கற்பிப்பவனாக இரு, கற்பவனுக்கு உதவுவனாக இரு, நான்காம் அப்பனாக இராதே. நன்றி. உங்களுக்கான வினா: நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னர் மனைவியுடன் ஹிஜ்ரத் செய்யும் பாக்கியம் இருமுறை ஒருவருக்கு கிடைத்தது. அவர் யார்? நபி உஸ்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்பது சரியான விடை. கமரியா அணியினர் 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல்.
அடுத்து நாம் அழைக்கும் போட்டியாளர் MRM அண்ணா. உனது பிறப்பு ஒரு சம்பளமாக இருந்தாலும் உனது இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். ஜஸாக்கல்லாஹு கைரான். உங்களுக்கான வினா, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவும் போது வயது எத்தனை? 10 வயது. 10 வயது என்பதே சரியான விடை. சம்சியா அணியினர் 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது. அடுத்து நாம் அழைக்கும் போட்டியாளர் MIF நஸ்லா. ஷைத்தானின் இருப்பிடம் கடை வீதியாகும். ஷைத்தானின் இருப்பிடம் கடை வீதியாகும். ஜஸாக்கல்லாஹு கைரான். உங்களுக்கான வினா, சுவனவாசிகள் என சுபசோமனம் கூறப்பட்ட சஹாபாக்கள் எத்தனை பேர் உள்ளனர்? 10 பேர். 10 பேர் என்பது சரியான விடை. கமரியா அணியினர் 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது. அடுத்து நாம் அழைக்கும் போட்டியாளர் MAM ஹிமா. முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் முயலாமை வெல்லாதே. ஜஸாக்கல்லாஹு கைரான். உங்களுக்கான வினா, ஹதீஸுல் குதுசி என்ற வகை ஹதீஸ்களை எவ்வாறு ஆரம்பிப்பதை கொண்டு அறியலாம்? அல்லாஹ் கூறுகிறான் என்று. அல்லாஹ் கூறுகிறான் என்று ஆரம்பிக்கப்படுகிறது என்பது சரியான விடை. சம்சியா அணியினர் 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது. அடுத்து நாம் அழைக்கும் போட்டியாளர் AWF ஜுமா. உங்களுக்கான வினா, ஹதீஸ்களை திரட்டுமாறு ஊக்குவித்த கலீஃபா யார்? கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்பதே சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொடுக்கிறது அமரியா அணியினர். அடுத்து நாம் அழைக்கும் போட்டியாளர் MM மிசாரி. உங்களுக்கான வினா, உமையா கிலாஃபத் ஆட்சி யாரிலிருந்து ஆரம்பிக்கின்றது? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்பதே சரியான விடை. சம்சியா அணியினர் 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது. அடுத்து நாம் அழைக்கும் போட்டியாளர் MH பாத்திமா. உங்களுக்கான வினா, குர்ஆனில் இறுதி வசனம் இறக்கப்பட்ட பின்பு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு காலம் உலகில் வாழ்ந்தார்கள்? 9 இரவுகள். 9 இரவுகள் என்பதே சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அமரியா. அடுத்து நாம் அழைக்கும் போட்டியாளர் W அப்துல் ஹாதி. தடம் பார்த்து செல்பவன் மனிதன், தடம் பார்த்து செல்வன் மாமனிதனாக வேண்டி மனிதனாக இருக்காதே மாமனிதனாக இரு. நன்றி. ஜஸாக்கல்லாஹு கைரான். உங்களுக்கான வினா, அல்லாஹ் தஆலாவின் பாதையில் முதலில் அம்பெறிந்தவர் யார்? ஷஹத் ரலியல்லாஹு அன்ஹு. ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்பதே சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சம்சியா அணியினர். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். அடுத்து நாம் அழைக்கும் போட்டியாளர் MFF ருக்கையா. உங்களுக்கான வினா, ஹதீஸ்கள் 2ஆக வகுக்கப்பட்டுள்ளன. ஒன்று ஹதீஸுல் குதுசி, மற்றது எது? ஹதீஸுன் நபவி. ஹதீஸுன் நபவி என்பது சரியான விடை. கமரியா அணியினர் 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது. அடுத்து நாம் அழைக்கும் போட்டியாளர் M ரிஸ்னி. உங்களுக்கான வினா, சிலுவை யுத்தத்தின் போது கிறிஸ்தவர்களால் கைப்பற்றப்பட்ட ஜெருசலம் நகர் பின்பு ஒரு முஸ்லிம் மன்னரால் கைப்பற்றப்பட்டது. அம்மன்னரின் பெயர் என்ன? இமாம் அம்பர் ரலியல்லாஹு அன்ஹு. சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூப் அவர்கள். சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூப் அவர்கள் என்பதே சரியான விடை. சம்சியா அணியினர் 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது. அடுத்து நாம் அழைக்கும் போட்டியாளர் MRF ரஹ்மான். உங்களுக்கான வினா, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி எந்த தலைநகரில் அமைந்திருந்தது?
அதை அணியில் என்ன கிடையாரால் விவரிக்கலாம். டமஸ்கஸ். டமஸ்கஸ் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கமரியா அணியினர். இதோ பார்வையாளர்களே, போட்டியாளர்களே, விறுவிறுப்பான முறையில் முதலாம் சுற்று நடைபெற்று முடிந்த இரு அணிகளின் புள்ளி விவரம். சம்சியா அணியினர் 60 புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளார்கள். இவர்களுடன் போட்டியிட்டுக் கொண்டிருக்கும் கமரியா அணியினர் 60 புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளார்கள். இரு அணிகளும் ஒரே புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளதால் யாருக்கும் வெற்றி தோல்வி கிடையாது. இந்நிலையில் பார்வையாளர்களுக்கான வினா, வுது செய்வதற்காகவும் அசுத்தத்தை நீக்குவதற்காகவும் பயன்படுத்தக்கூடிய நீர் சுத்தப்படுத்தும் நீர். இதனை அரபியில் எவ்வாறு அழைப்பது? மாவுன் தஹூர். மாவுன் தஹூர் என்பதே சரியான விடை. உங்களுக்கான பரிசனை வழங்கி வைப்பதற்காக அப்துல் ஹாதி என்ற மாணவனை அழைக்கிறேன். நன்றி, ஜஸாக்கல்லாஹு கைரான். இந்நிலையில் இரண்டாம் சுற்று முதலாம் போட்டியாளர் ARM முஸ்பிதா. ஆம், உங்களுக்கான வினா, சுருக்கமான ஈமான் என்பதனை அரபியில் எவ்வாறு கூறப்படும்? ஈமான் முஜ்மல். ஈமான் முஜ்மல் என்பது சரியான விடை. சம்சியா அணியினர் 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது. அடுத்து நாம் அழைக்கும் போட்டியாளர் MSS மரியம். நேரம் வருமென காத்திராதே, வரும் நேரம் யாவும் நமக்கே என செயல்பட தொடங்கு. ஜஸாக்கல்லாஹு கைரான். உங்களுக்கான வினா, எனக்கு பின்பு 30 ஆண்டுகள் கிலாஃபத் ஆட்சி நிலைத்திருக்கும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். குறித்த கிலாஃபத் ஆட்சியின் கடைசியாக இருந்த கலீஃபா யார்? ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்பதே சரியான விடை. கமரியா அணியினர் 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது. அடுத்து நாம் அழைக்கும் போட்டியாளர் HF அயாசா. உப்பில்லாத பண்டம் குப்பையிலே. ஜஸாக்கல்லாஹு கைரான். உங்களுக்கான வினா, முதலில் இறக்கப்பட்ட சூரா அல் அலக் எண்ணிக்கை வரிசையில் எத்தனையாவதாக உள்ளது? 96வது சூறாவாக உள்ளது என்பது சரியான விடை. சம்சியா அணியினர் 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது. அடுத்து நாம் அழைக்கும் போட்டியாளர் AMN முஸ்ரிஃபா. உன் தந்தையின் வேர்வை துளி, உன் சிந்தனை துளி. ஜஸாக்கல்லாஹு கைரான். உங்களுக்கான வினா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக மணமுடித்த அன்னையர் யார்? அன்னை மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அன்னை மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்பதே சரியான விடை. கமரியா அணியினர் 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது. அடுத்து நாம் அழைக்கும் போட்டியாளர் MRM அண்ணா. அக்கறை மாட்டுக்கு இக்கரை பச்சை. அக்கறை மாட்டுக்கு இக்கரை பச்சை. அருமை அருமை. ஜஸாக்கல்லாஹு கைரான். உங்களுக்கான வினா, கியாமத் நாளில் அரசை சுமந்திருக்கும் மலக்குகள் எத்தனை பேர்? 8 பேர் உள்ளனர். 8 பேர் உள்ளனர் என்பதை சரியான விடை. சம்சியா அணியினர் 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது. அடுத்து நாம் அழைக்கும் போட்டியாளர் MIF நஸ்லா. நாய் உருவப்படம் உள்ள வீட்டில் மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஜஸாக்கல்லாஹு கைரான். உங்களுக்கான வினா,
அரசை சுமந்திருக்கும் மலக்குகள் எத்தனை பேர் உள்ளனர்? 4 பேர். 4 பேர் என்பதே சரியான விடை. கமரியா அணியினர் 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது. அடுத்து நாம் அழைக்கும் போட்டியாளர் MAN சிமா. கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் கஷ்ஷப லைஸ மின்னி, ஏமாற்றுவர் எம்மை சார்ந்தவர் அல்ல என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உங்களுக்கான வினா, கடைசியாக திருக்குர்ஆன் முழுவதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஓதி காட்டிய போது அவர்களுடன் கூட இருந்தவர் யார்? ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்பதே சரியான விடை. ஷம்சியா அணியினர் 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது. அடுத்து நாம் அழைக்கும் போட்டியாளர் AWF சுஹா. அல் யதுல் ஹுல்யா ஹைரும் மினல் யதிஸ் சுஃப்லா, வாங்கும் கையை விட கொடுக்கும் கை சிறந்ததாகும். ஜஸாக்குமுல்லாஹு கைரா. உங்களுக்கான வினா, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தகப்பனார் யார்? இம்ரான். இம்ரான் என்பதே சரியான விடை. கமரியா அணியினர் 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது. அடுத்து நாம் அழைக்கும் போட்டியாளர் MM மிஷாரி. கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தீனுன் நஸீஹா, மார்க்கம் அறிவுரை வழங்கக்கூடியது. உங்களுக்கான வினா, முதலில் குர்ஆன் முழுவதையும் மனனம் செய்து கொண்ட புண்ணியமிக்கவர் யார்? நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதே சரியான விடை. ஷம்சியா அணியினர் 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது. அடுத்து நாம் அழைக்கும் போட்டியாளர் MS ஃபாத்திமா. உங்களுக்கான வினா, இஸ்ராயீல் என்ற பெயருடைய நபி யார்? நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்பதே சரியான விடை. கமரியா அணியினர் 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது. அடுத்து நாம் அழைக்கும் போட்டியாளர் அப்துல் நாதி. ஆரியத்தில் கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணாய். நன்றி, ஜஸாக்குமுல்லாஹு கைரா. உங்களுக்கான வினா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒரு திருமணத்தை பற்றி திருக்குர்ஆனில் கூறப்பட்டுள்ளது. அதனுடன் தொடர்புடைய மணப்பெண் யார்? அதை அணையத்தின் வேறு யாராவது விடையளிக்கலாம்? அன்னை ஸைனப் பின் ஜஸ் ரலியல்லாஹு அன்ஹா. அன்னை ஸைனப் பின் ஜஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்பதே சரியான விடை. ஷம்சியா அணியினர் 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது. அடுத்து நாம் அழைக்கும் போட்டியாளர் MFF ருக்கையா. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். நன்றி, ஜஸாக்குமுல்லாஹு கைரா. உங்களுக்கான வினா, சுவனவதி வாலிப தலைவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசி கூறிய நபர்கள் யார்? அப்துல்லா இப்னு ஸைத். சரியான விடை. அதே அணியை வேறு யாராவது விடையளிக்கலாம்? ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு என்பதே சரியான விடை. கமரியா அணியினர் 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது. அடுத்து நாம் அழைக்கும் போட்டியாளர் M ரிஸ்னி. உங்களுக்கான வினா, ஹஜருல் அஸ்வத் எனும் கல்லை காபா ஷரீஃபில் வைத்து கட்டியவர் யார்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்பதே சரியான விடை. ஷம்சியா அணியினர் 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது. அடுத்து நாம் அழைக்கும் போட்டியாளர் MRS ரஹ்மான். உங்களுக்கான வினா, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த நபியின் மகளை திருமணம் முடித்தார்கள்? நபி அதே அணியை சேர்ந்த யாராவது விடையளிக்கலாம்? நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்பதே சரியான விடை.
கமரியா அணியினர் 5 புள்ளிகளை பெற்று இதோ பார்வையாளர்களை போட்டியாளர்களே, இறுதி போட்டி முடிவுகளை அறிவதற்கு ஆவலாக இருப்பீர்கள். முதலாம் 2ஆம் இடங்களை பெற்றுக்கொண்ட அணிகளை நாம் அறிய தருவதற்கிடையில் இன்றைய போட்டியிலே அதிகூடிய புள்ளிகள் என்ற ரீதியில் இன்றைய போட்டியிலே தமது அணிக்காக அதிகூடிய புள்ளிகள் என்ற ரீதியில் சம்சியா அணியில் போட்டியிட்ட MRM அக்னா 10 புள்ளிகளை பெற்றுக் கொடுத்துள்ளார். இதோ விறுவிறுப்பான முறையில் இரு சுற்றுகளாக நடைபெற்று முடிந்த இரு அணிகளும் பெற்றுக்கொண்ட புள்ளி விவரம் இதோ. கமரியா அணியினர் 120 புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளார்கள். இவர்களோட போட்டியிட்டுக் கொண்ட சம்சியா அணியினர் 125 புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளார்கள். 5 மேலதிக புள்ளிகளால் சம்சியா அணியினர் வெற்றியிட்டுக் கொண்டார்கள். நல்லது பார்வையாளர்களே, போட்டியாளர்களே, வெற்றியிட்டுக் கொண்ட அணியினர்களுக்கு தற்போது வெற்றி சின்னம் வழங்கப்பட இருக்கிறது. வெற்றியிட்டுக் கொண்ட சம்சியா அணி தலைவர் ARM முஸ்பிகாவை அழைக்கின்றோம். அழகா இருக்கும். நல்லது பார்வையாளர்களே, போட்டியாளர்களே, பரந்த உலகில் விரிந்தது கல்வி, அதில் சிறந்தது மார்க்க கல்வி. அதை அடைய தேடும் மாணவ செல்வங்களில் வருங்காலம் வளமாக இருக்க வாழ்த்தி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. സുവനത്തിൻ തുണ്ട് നീളം പലസ്തീനം കൊത്തെ കൊത്തായി ഗുണ്ടുമാലെ ശുഹദ ഭൂമി ഇസ്രാവിൽ നടയാളം നബിമാർകൾ പൂർവീകം വഹിമலை செலுத்த நிலம் செலவுகள் பாதம் தொட்ட பலஸ்தீனம் நதுரம் மினல்லாஹி வஃபாத்துன் கரீபுன் கொலை வெறியின் முழு வடிவம் சியோனிசம் ஒன்றையொன்றுதான் குலமாகும் குரலிலும் ஈமானின் உறுதி கண்டோ வங்கையரின் மலலைகளின் மலை போன்ற துணிவு கண்டோம் தூஃபானுல் அக்ஸானி காசாவின் கம்பீரம் வானத்தின் நிறம் பலஸ்தீனம் கொத்து கொத்தாய் குண்டு மலை சுஹத பூமி இஸ்ராவின் அடையாளம் நபிமார்கள் பூர்வீகம் விஜயான மஹின் தேசம் நீ ஈமானின் ஒளித்திடும் பதறு காலம் பிலஸ்தீனும் விடியலுக்காய் சருகாகும் மலர்கள் நாம் சியோனிச சிறையில் நீ உனை மீட்கும் அபாபீல்கள் வஹிமலை செழித்த நிலம் சலாப்புகள் பாதம் தொட்ட பலஸ்தீனம் நஜரம் மின